உயிர் சம்பந்தப்பட்ட இது சொன்ன உடனே டக்குன்னு செய்ய வேணாமா? எங்க ஊர் ஆளுக்கு தான் வயிற்றுக்கு உணவு தராங்க, தங்க இடம் தர்றாங்க. எங்க தூர பசங்க தான் எங்களை பாக்குறாங்க, தெரு பசங்களாம் தராங்க சாப்பிட்டு. சாமா எல்லாமே நனைஞ்சிச்சு, கட்டில எல்லாமே நனைஞ்சிச்சு. நான் என்ன செய்ய தெரியல, ரொம்ப கஷ்டப்பட்டு 2 பிள்ளை 2 பொட்ட பிள்ளை உண்டாச்சு. இது ஒரு 5 நாளாக மழை வந்ததுலேருந்து தண்ணியாக தான் இருக்குது. தண்ணி வடிஞ்சு போகவே இல்லை. இதுக்கு யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை. சிரமமாக தான் இருக்குது. வீட்டில் குழந்தையெல்லாம் வச்சுட்டு வெளியே தான் தங்கியிருக்கோம். இப்போ சொந்தக்காரங்க வீட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தண்ணியெல்லாம் அப்படியே தான் இருக்குது. அதிகாரிகள் யாரும் அந்த மாதிரி தெரியல. கவுன்சிலர் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன மேலே நின்று பார்த்துட்டு போயிடுறாங்க. வீட்டுக்குள்ள எல்லாம் பாருங்க மேடம் தண்ணி. வீட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஜுரம் காய்ச்சல் டாக்டர்கிட்ட கூட காட்டுறதுக்கு முடியாம அளவுல கிடக்கும். நம்ம கவுன்சிலர் எல்லாத்தையும் சொல்லிக்கிது வந்து பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் யாரும் வரையில, யாருமே வரையில. இல்லை உள்ள இந்த படி வரைக்கும் வந்துருச்சு. உள்ள வந்து வீடு வீடு ஃபுல்லாக ஒழுகி தண்ணி. சாப்பாடு 10 விஷயம் அப்புறம் ஏன்னா எனக்கு வந்து இப்போ எங்களுக்கு வந்து உடனே வந்து எனக்கு வந்து கரண்ட்ல வந்து இதை போஸ்ட் தூங்கணும். கரண்ட் வந்து எங்க வாப்பாக்கு வந்து டயாலிசிஸ் பண்ணி பேசணும். வாரம் நான் போய் எங்க திருநாவல்ல தான் பண்ணிட்டு வரேன். எங்களுக்கு எந்த உதவியும் பண்ண வேணாம். இந்த கரண்ட்டுக்கு வந்து ஏற்பாடு பண்ண சொன்னா இந்த வாரம் அங்க கவுன்சிலர் சொன்னா அங்க போய் கேளுங்கிறாங்க. ஈபில போய் சொன்னா இந்த வாரங்கிறாங்க. ஏன்னா இப்போ பஞ்சாயத்து போர்ட்ல ஆள் வந்துச்சு அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லி இருந்தும் இன்னும் வந்து ஆள் வர இப்போ கரண்ட் ஆஃப் பண்ணி தானே இருக்கிறாங்க. அந்த போஸ்ட் லைனை கொண்டு வந்து மாட்டி விட்டா என்ன ஓட்டு மிஷினோட இருக்கிறாங்க. அவங்க ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தோம். சேர்மன் இந்த தெருவுக்கு வந்து பார்க்கவே இல்லை. உணவுக்கு கூட நாங்கள் கஷ்டப்படுறோம். வீட்டுக்கு முட்டை அளவுக்கு மேலே தண்ணி. உறுப்பினர் கூட வரையில, செயலாளர் கூட வரையில, ஒத்துமே வரையில. ஓட்டு கேட்டு மட்டும் எல்லோரும் வராங்க. ஒரு பதவி ஒரு உதவியும் இல்லை. எங்கள் தெருவு பிள்ளைகள் தான் சாப்பாடுக்கு வழி பண்ணுது.